நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா? அதான் சொல்லிட்டேனே, திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சூர்யாமா எங்க போவாங்க எங்க வருவாங்கன்னு. நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வருவாங்க போவாங்க, ஆபீஸ் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதானே சொன்ன? போதாது. சனிக்கிழமை எங்க போவாங்க? வீட்டுலதான் இருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 5 ரூபா. என்னையா ரொம்ப போச்சு. இந்த சொல்லு. ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் கும்மாள் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விமிங் பூல்? இன்னும் 5. ஏய் சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீ வாய வர. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜிலு ஜில்லு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன கொழுப்பு இருந்தா? வெயிட் வெயிட் வெயிட், நான் உன்னை தொடவே இல்ல. நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்போ நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு எனக்கு கொலகாரன்னு சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. 2வது தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்குது. அது புடவை வீட்ல தான் இருக்கு, வேணும் கொண்டு கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ ப்ளீஸ். ஐயோ புடவை கொடுங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே? கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன். கணக்குல போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோ. வெரி குட். இந்த அப்படி மகாராஜ ராஜஸ்ரீ தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது சௌக்கியமா இருக்கேளா? உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்க. இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது. நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே, நானே எழுதிட்டேன். ஆமா மாமி, நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன். யார் இவரு? அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க, நீங்க அவர் பாக்குறதே இல்லையா? நோக்கு அந்த விவரம் எல்லாம் வேண்டாம். ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடையே இருக்கட்டும். முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு. ஏண்டா ராஜு, நீ இங்கேயா இருக்க? பாருங்க மாமி, பழையதை பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க, சாப்பிடாமே வந்துட்டான். அதுக்கு என்ன ராஜு, ராஜு இங்கே சாப்பிட்டுட்டு போறான். டேய் சங்கர், என்ன இருக்கோ அதெல்லாம் வெய்யண்டா. மாமி வேண்டாம் மாமி, வந்த உடனே சங்கர் கையால ஒரு கப் காஃபி சாப்பிட்டாச்சு. இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பார்க்க போனோம். வர மாமி. அம்மா வரட்டா? என்னவோ மாமி, 2 வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல. கவலைப்படாத ராஜு, ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓஹோன்னு வருவான். அவங்க அப்பா போனதுல இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சுட்டேன். எனக்கும் வயசாயிட்டே போகுது. சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அதுவே எனக்கு போதும். ஐயா இருக்கிற இல்ல அம்மா அவங்க வெளில போயிருக்காங்க. சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம்லயா? பின்ன ஹால்லயா குளிப்பாங்க? ஆளை பாரு. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க? நீங்க தான் வேணும். உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க. தெரியுங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியும். தப்பான எண்ணத்துல இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாற நடந்துட்டேன் இல்லைங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பு தேவையில்லை, நீங்க முதல்ல போங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. பரவாயில்லைங்க, ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி, என்ன உள்ள கூப்பிட்டாலும் சரி, நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன். என்ன நம்பலாங்க? நோ நோ நோ. சரிங்க. ஏங்க நல்ல வாசனை வருது, என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நான்சென்ஸ், கெட் அவுட். சரிங்க. இன்னுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பாவ மன்னிப்பு வாங்காம இந்த இடத்தை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலங்க. பாவ மன்னிப்பா? எதுக்குங்க? நீங்க சின்ன பொண்ணு,
வயசு பொண்ணு உங்களை தூக்கி தண்ணில போட்டு செய்யாத அநியாயங்களா செஞ்சுட்டு நியாயங்களா? நீங்களே சொல்லுங்க, நியாயங்களா? நான் என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா வரணும், உங்க புடவைய உறவினர் பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட வேற சொல்லணுமா? என் மனசுல இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்க வேணாங்களா? ஒரு மண்ணு வேணாம், நீங்க போனா போதும். அது எப்படிங்க? ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, புடவை இல்லாம தண்ணியில நிக்க வச்சுட்டேனுங்களே. ஐயோ, ஊரை குட்டி தமக்கடிச்சு நீங்களே இத சொல்லி தொலைப்பீங்க போல இருக்கே. அப்போ இந்த விஷயத்தை இப்படி அமுக்கலாம்ங்களா? ப்ளீஸ் கோ. என்ன இப்படி குலுங்குது? என்ன ஆச்சு? வண்டி வழக்கம் போல நின்னு போச்சு. என்ன போச்சுன்னு சொல்லாதீங்க, ஏக்தம் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுமாரடே, எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல. உங்க காரும் ஓடல, உங்க கையும் காலும் ஓடலைன்னா எப்படி தியேட்டருக்கு போறது? அது கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு எனக்கு தோணுது. இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா? சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சா போதாது. பை பை, நான் வரேன். டேய் கண்ணா, கை விட்டுறாதடா. இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்தவன்டா. அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளதுக்கு சரியா போச்சு. எனக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு, நான் போறேன். பாரு, இவனை கொஞ்சம் பாரு. ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரும் சேர்ந்து ஒரு அசக்கினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே. என்னங்க நீங்க? என்னால காரெல்லாம் தள்ள முடியாது. நான் டான்ஸ் பார்க்க போறதுக்காக சோஷியல் மேக்கப் போட்டிருக்கேன். அதெல்லாம் கலைஞ்சு போகும். அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் பாக்குறது? ஏய் அப்பா, கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட. காரை தள்ளணுமா? ஒரு 20 ரூபா தெரியா? 20 ரூபாயா? 20,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்குவீங்க, தள்ளுறதுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்க கூடாதா? கைய குடியா. எதுக்குடா? எங்க அப்பா காருக்கு 20,000 ரூபாய் மதிப்பு போட்ட பாரு. உன் தயாளு குணம் வேற யாருக்கும் வராதியா? பாவி பெத்தியே, 20 ரூபா ரொம்ப அதிகம்யா. 2 ரூபா தரையா. அட போயா. அவனும் போயிட்டான், நீங்களும் தள்ள மாட்டீங்க. இந்த காரை நான் எப்படிதான் கரை சேர்க்கிறது? எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. பேசாம இந்த காரை இங்கேயே விட்டுட்டு நம்ம டாக்ஸில போயிடுவோம். கார்ப்பரேஷன் லாரி வந்து உங்க காரை அள்ளிக்கிட்டு போகட்டும். இதுக்கு ஒரு விடிவு காலம், நமக்கு ஒரு நல்ல காலம். அப்படிலாம் சொல்லாத பாரு. உன்னை கல்யாணம் பண்ண கையோட இந்த காரை நான் வாங்கினேன். இதை விட்டு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உன்ன எதையாவது சொல்லி சென்டிமெண்ட்ட தொட்டுடுவீங்களே. ரமேஷ் வாடா, நம்ம அப்பா பாவண்டா. உனக்கும் நான் அப்பாவா? சரி புருஷன், வாடா. போடா, உதைக்காதடா, வீல் கழண்டுக்கும். தள்ளு போ. என்ன பண்றீங்க? இவங்க என்னங்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தள்ளிக்கிட்டே தியேட்டருக்கு போயலாம் நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உன் எரிச்சல் எனக்கு புரியுது பாரு, காருக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா, அவன் 20 ரூபாய் கேட்டான், எனக்கு அந்த 2 ரூபாயாவது தருவியா? ஏன்டா கேக்குறது கேக்குற, எனக்கு சேர்த்து கேளண்டா. வண்டி ஸ்டார்ட் மாத்திரம் ஆகட்டும், நீங்க எதை கேட்டாலும் தரேன். நம்பிக்கையோட தள்ளுங்க. ஏம்மா, அப்பா இந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அந்த காலத்துல ஆமா. ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரோட பொண்ணு வைத்து பேரை வச்சிருந்த காரா இது. ஓஹோ, அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்லு. என்ன புகழோ? ராபர்ட் கிளைவ் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா, நம்மளால அப்படி போக முடியலையே. தள்ளு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா? ஹலோ மிஸ், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ, வேணாங்க ப்ளீஸ். என்னங்க வேணாங்க? இல்ல, நீங்க திடீர்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களோன்னு பயம். அந்த விஷயத்தை தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து அமுக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்களே. இது வேற விஷயம். அப்படின்னா நீங்க என்ன ரொம்ப துன்புறுத்துறீங்க. கண்ணு முடிச்சா நீங்க, கண்ணு மூடினா நீங்க. நீங்க என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. அதுக்காக நீங்க என்ன சுத்தி வரணுமா? அது இல்லைங்க, நேத்து ஒரு கனவு கண்டேன். அத உங்ககிட்ட சொல்லனா என் தலையே வெடிச்சிடும். அந்த தலையில என்ன இருக்கு? வெடிக்கட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? என்னங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு ஒரு பர்வமே இல்லைங்களா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது. நான் விட மாட்டேன். சரி, சொல்லி தொலைங்க. நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கேனுங்க. திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க. நார்மல் ஸ்பீட்ல தானே? இல்லைங்க, ஸ்லோ மோஷன். அப்பதானே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு புல் தடுக்கி கீழே விழுறேன். பீச்ல ஏதுங்க புல்லு? சரி, மண் தடுக்கி கீழே விழுறேன். நான் மட்டும் இல்லைங்க, உங்களையும் எடுத்துக்கிட்டு விழுறேன். அடடா, உங்க உடம்பு பூ மாதிரி அவ்வளவு மென்மைங்க. ஐயோ, முட்டில வலிக்குதுங்கிறீங்க. நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் முதுகு வலிக்குதுங்கிறீங்க. திருப்பி மடியில போட்டுக்கிறேன். படாத இடத்துல என் கை பட்டுடுமோன்னு உங்களுக்கு பயம். ஆனா நான் நல்லவனாச்சுங்களே. உங்க கனவு சகிக்கல, நான் வரேன். கனவு ஒண்ணு முடியலங்க, அது கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கும். கடல் ஓரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வரல. நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க. ஆஹா, என்ன அழகு. நீங்க 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 ஒரு தேவதைங்க.
திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன். உங்களை சுமந்துக்கிட்டு தப்பு தப்பு, அது சுமை இல்லைங்க, சுகம் சுகம். உங்களை அழுங்காம நலுங்காம அப்படியே தலையில படுக்க வைக்கிறேன். நீங்க ரவி வர்மா ஓவியம் மாதிரி என்ன வசீகரம். அப்படியே உட்கார்ந்து உங்களை நெருங்கி நெருங்கி. உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், உங்க கனவுக்கு ஒரு நமஸ்காரம். என்ன விடுறீங்களா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. மீதி கனவு நான் சொல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இனிமே தானே பிடிக்கணும், அதான் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதையும் கேட்டுடுங்க. திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுதுங்க. பொண்ணு பக்கத்துல உட்கார்றேன். பொண்ணு யாரும் தெரியலங்க, ஆனா தாலி மட்டும் கட்டிடுறேன். அப்புறம் சீன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நைட் நீங்க அலங்காரமான கட்டில்ல மாப்பிள்ளையோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை, அதாவது நானு, கதவை திறந்துட்டு வெக்கத்தோட அடி மேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழே வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். என்ன நிமிர்ந்து பார்த்து ஆசையோட கமான்றீங்க. எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக், மனசு படபடன்னு துடிக்குது. அப்படியே என்ன தொட்டி இழுத்து உங்க மடியில போட்டுக்கிறீங்க. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி என்ன அப்படியே அணைச்சு. ஆமா, ஸ்டாப் தான். உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே இருட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நானா? இல்ல இல்ல, நான் என்ன பண்றேன்? நீங்களா? இல்ல இல்ல இல்ல, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்? பா